ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம டுட்டோரியலில் என்ன கான்செப்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் டுட்டோரியலில் யூஸ் பண்ண அதே பிளாக்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசுனா ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பாருங்கள். பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த செட்டு பிளாக்கில் இருக்க அந்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம். இந்த செட்டு பிளாக்கில் இருக்க எல்லா ஆப்ஷனும் நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்த சேஞ்சுன்ற பிளாக்கில் இருக்க ஆப்ஷனே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இதில் ஒரே ஒரு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, சேஞ்சுன்றது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சேஞ்ச் ஆகும். செட்டுன்றது கரண்ட்டாக அந்த கேரக்டருக்கு செட் பண்ணுறது. ஸோ இதை நான் இந்த எக்ஸாம்பிளில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ப்ரீவியஸ் பிளாக் யூஸ் பண்ணதே தான். கிளியர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்னால் கிளியர் ஆகும், செட்டுனா செட் ஆகும். ஸோ ரெண்டாவது வென் கிளிக் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட். இதில் பாருங்கள், கோஸ்ட்டு கலரு சேஞ்சும் கொடுத்துருக்கேன், செட்டு பிரைட்னஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். செட்டு பிரைட்னஸ்க்கு மாறுதுங்களா, அதே டைமில் சேஞ்ச் கலரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் கலரு, செட்டு பிரைட்னஸ்ஸு. செட்டு பிரைட்னஸ் உங்களுக்கு 20%, கோஸ்ட் எஃபெக்ட் 5. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகணும், அந்த எஃபெக்டும் மாறணும்னா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். பாருங்கள், அது பெருசாகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், சேஞ்சுக்கும் செட்டுக்கும். ஸோ செட் பண்ணுறதுக்கு அந்த ரில் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அது எப்படி உங்களுக்கு அந்த அப்படியே சுற்றுறது மாதிரியான ஒரு எஃபெக்ட் வருதுங்களா, சுற்றுது பாருங்கள், அப்படியே லைட்டாக அந்த ஷேப் மாறுதுங்களா உங்களுக்கு. ஸோ அந்த ஷேப் மாறும், அதே மாதிரி பிரைட்னஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக பண்ணால் இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு கேரக்டர் நான் சூஸ் பண்ணுறேன். அந்த கேரக்டரை வச்சு நம்ம ரெண்டு கேரக்டரையும் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் என்ன கேரக்டர்னா, அனதர் ஒரு டைனோசார் கேரக்டரை சூஸ் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சு நம்ம ஏதாவது ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க கோட் பிளாக்கையே நான் அந்த கோட் பிளாக்குக்கு காப்பி பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி கோட் பிளாக் இருக்குது, நான் ப்ரீவியஸ் டுட்டோரியலில் சொன்ன மாதிரியே. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணால் தான் அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான அனிமேஷனாக வரும். ஸோ மெயினாக இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த நம்ம ஒரு அனிமேஷன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான அனிமேஷன் கிடைக்கும். இதில் பாருங்கள், நான் அந்த டைனோசரோட க்ளோட் பிளாக்கே நான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட் மாறுது எஃபெக்ட்டு உங்களுக்கு. ஸோ அதே கோட் பிளாக்கோடைய எஃபெக்டை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த செட் விரில் அப்படின்றத கலராகவும் மாற்றிக்கலாம். மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் பாருங்கள், கொஞ்சம் டார்க் கலராக மாறுதுங்களா. ஸோ அதுதான் செட்டு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ரெண்டு கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் டுட்டோரியலில் ப்ரீவியஸ் பிளாக் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் முதல்லேருந்து அந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டுட்டோரியலில். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அடுத்ததாக உங்களுக்கு புது வீடியோவில் மீட் பண்ணணும். தேங்க்யூ, பாய்.